தம்பிகளா, உங்க நிலைமைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. ஒவ்வொரு கிழமையும் உங்க இளமைய தின்னுகிட்டே இருக்குது. அது மட்டுமாயா, தேதி கிழிக்கிற கேலண்டர் மாதிரி எழிச்சுக்கிட்டே போறோம். நீ ஏன் ஒப்பாரி வைக்கிற? உன்னாலதான் இந்த வீட்டுல பஜனை நடந்தது. இல்லாட்டி அவங்களுக்கு பக்தியை பத்தி என்ன தெரியும்? இப்ப அவங்க ஒவ்வொருத்தையும் கிருபானந்த வாரியார் ரேஞ்சுக்கு எங்களுக்கு உபன்யாசம் பண்றாங்க தெரியுமா? சரி, பஜனையை விடுங்க. இப்ப உங்களுக்கு நிம்மதியா தூங்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு கைவசம் என்கிட்ட ஒண்ணு இருக்குது. என்ன தூக்க மாத்திரை தர? இல்ல, டாக்டர் பித்ருபூதம் சொன்ன மருந்து. இந்த குண்ம குட்டாரத்தை ரத்த பீஜ தைலத்தோட மிக்ஸ் பண்ணி அதுல ஒரு டீஸ்பூன் கோமூத்திரத்தை ஊத்தி அர்த்த ராத்திரில தொப்புல சுத்தி தடவிக்கிட்டு படுத்தீங்கன்னா எறும்பு கடிக்கும். கரெக்ட். ஏதாவது உருப்படியா சொல்லுவியா? சொல்றேன். நான் இன்னும் சொல்லவே இல்ல. என்ன வரப்பா, சைடு பாக்கெட்ல இருக்கிற அட்டர் சைடு விறுவிறுன்னு படி. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். குஜல குஜலம்பால் நம்பர் 9 குஜிலி தெரு, நடுசந்து கோடம்பாக்கம். ஏன்யாயோ, நாங்க சொந்த வீட்டுல சுகமா இருக்கிறதுக்கு வழி கேட்டா எங்களை பலான வீட்டுக்கு அனுப்பி பாவம் பண்ண வைக்கிறியா? இவனை அடிச்சு அமைக்கி கந்தா. என்னடி கொடுப்பா? பல்லா உடைச்சிடும் பேரை சொல்லி கூப்பிடுற. ஐயோ பக்தா, நான் உமது பேரை சொல்லவில்லை, எம்பெருமான் முருகன் பேரை சொல்லுகிறேன். வேலை பிடித்தது என்ன 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 என்ன? என்ன கேபி சுந்தரவன் மாதிரி ஆயிட்டீங்களா? போற போக பார்த்தா ஞான பழத்தை புழிஞ்சிருவீங்க போல இருக்கு. இந்த விபூதியை எடுத்து நெற்றியில் பட்டை போட்டுக்கொள்ள அப்பனே. ஏய் ஸ்டாப் ஸ்டாப். நான் என்ன தினத்தந்தி ஆண்டி பண்ணாரமா பட்டையை பூசுறதுக்கு? 2 நாள பட்டையும் கொட்டையுமாவே பேசிட்டு இருக்கேடி. ஆறுவது சீனம், கூறுவது தமிழா? ஏண்டி ஐயோ 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 ஐயோ, திருவிழா தண்ணி மாதிரி என்ன புலம்பி விட்டாலே. பரவாயில்ல, பட்டையை போட்டுக்குங்க. போட்டாச்சு. இந்த பார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன பக்தா? அந்த டிராவர்ல காசு இருக்கு, எடுத்து தாயே. குஜல குஜலாம்பாள். என்னங்க, யாருவ? தெரியல. குஜலாஸ். இவ அட்ரஸ் ஏன் நம்ம வீட்ல இருக்கு? ஆத்திர அவசரத்துக்கு உதவும் தான். ஆத்திர அவசரத்துக்கு போறதுக்கு அவ வீடு என்ன கார்ப்பரேஷன் கக்கூசா? தோ பாரியா, ஏதோ பக்தி முத்தி போய் ஒழுங்கா பேசிட்டு நிக்கிறேன். அப்புறம் என்ன சால கட பாஷை பேச வச்ச மவன நாரிடு நாரி. என்னடி பாங்க? நான் அவளை தொட்டனா கைய வெட்டிடுவேன். பாக்க செவரேறி குச்சா காலை வெட்டிடுவேன். குடும்பமே நடத்துனா. நாங்க பிறந்தது குடிசைதான், பழிச்சது குப்பம். ஆனா ரெஸ்பெக்ட் விட்டுற மாட்டோம். நீயும் உன் தம்பிங்களும் போட்ட வேற ரூட்ல விட்டீங்கன்னு வையே, நாங்க 3 பேரும் உங்க 3 பேரையும் வெட்டிக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஏன் நிக்கிற? உள்ள போ. ரோஹிணி, ராகினி, ரூபினி. அடட, இது யாரு? தேவி பாலாவா தேவி கலாவா? அது ஒண்ணு இல்ல, குன்னக்குடி வள்ளிக்கண்ணு, பாவம் ஊம பொண்ணு. ஊமா பொண்ணுங்கிறீங்க, பேர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? பேரு ஊரெல்லாம் ஒரு சீட்ல எழுதி வச்சிருந்தா அத்தை. நம்ம ஹோட்டலுக்கு வந்து எங்ககிட்ட வேலை கேட்டாத்த, பாவம் ஊம பொண்ணுங்கிறதுனால நாங்க கூட்டின்னு வந்துட்டோம். ஊம ஊரை கிடக்கும், பெருச்சாளி வீட்டை கிடக்கும். இல்ல ஆட்டோ பின்னால என்னென்னமோ எழுதுறாங்க. நம்ம ஆட்டோல நான் இதைத்தான் எழுத போறேன், அதான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன். பெரிய பழமொழி. என்னையா ஊமை ஊரை கெடுத்தது? இது வரைக்கும் எந்த ஊமையாவது ஊரை கெடுத்திருக்குன்னு சரித்திரம் இருக்காயா? இது வரைக்கும் இல்ல, இனிமேலும் வரும். வந்திருக்கிறது ஊமையா இல்ல ஆமையான்னு. அவன் சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. முன்ன பின்ன தெரியாதவங்கள வீட்டுக்குள்ள விடுறது தப்பு தானே? அதெல்லாம் ஒண்ணாவாத. நாங்க 3 பேரும் ஹோட்டலுக்கு போயிடுறோம், நீங்க வீட்டுல தனியா இருக்கீங்க, அதான் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும்னு. சீக்கிரம் கால்ல விழுடி. என்னமா இதெல்லாம்? அத்தை, இப்பதான் அவ கால்ல விழுந்துட்டால, அவளையும் வேலைக்கு சேர்த்துக்குங்க அத்தை. சரி, நீங்க சொல்றீங்க. போமா. சந்தோஷம் தானே? தேங்க்யூ அத்தை. தேங்க்ஸ் அத்தை. நல்ல அத்தை. ஏ செல்லம். ஏ தண்டனாதன் போலோ தண்டனாதன். ஏய் தண்டனாதன். வேண்டாம் வேண்டாம், நிறுத்துனா அண்ணா. வெள்ளக்காரன் காலத்துல கட்டின வீடுன்னா இது. நாம ஆடுனா தாங்காது. எனக்கு நல்லா தெரியும். அண்ணி மாலைய போட்டாங்கன்ற அதிர்ச்சியில தான் நீ இப்படி எல்லாம் மாறிட்ட.
நான் சந்தோஷமா ஆடிட்டு இருக்கேன்டா. எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்ப்பா. தனியா ஆடியா நாங்க ஆடிட்டோம். பிரதர்ஸ், பட்டையும் கொட்டையுமா தெரிஞ்சிட்டு இருக்க நம்ம கேர்ள்ஸ் மறுபடியும் மாறுறதுக்கு ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன். நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்கார பொண்ணு வந்திருக்கா இல்லையா? குன்னக்குடி வளையப்பட்டி. சீ, அது காரக்குடி கண்ணுக்குட்டி. ஏய், ஏதோ ஒண்ணு. அந்த பொண்ணு நம்ம 3 பேரும் நாம 3 பேரும் அந்த பொண்ணு. என்ன நீ அதே மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு புரிஞ்சு போச்சு. அது ஒரு வாயில்லா ஜீவன். அத வாய் வயிறுமா ஆக்கிராதீங்கடா டேய், அண்ணா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அந்த பொண்ணை நம்ம 3 பேரும் லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். நடிப்பா. இத பார்த்து நம்ம அழகான ராட்சசிங்க மாலையை கழட்டிடுவாங்க. வளைய கழட்டிட்டா ஓகே, செருப்பு கழட்டிட்டா வாங்கிக்க வேண்டியதான். அதெல்லாம் ஒரு புருஷ லட்சணம் தான். டேய், அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுடா. ஒரு நடிப்பு இன்ஜெக்ஷன் தான். 3 பேருக்கும் ஒரே இன்ஜெக்ஷனா? செப்டிக் ஆயிடுச்சுனா டேய், சீ. இப்போ அந்த வேலைக்கார பொண்ணு யார் முதல்ல ஜோல் ஷார்ட் புட் 3 போட்டு பாத்துருவோமா? அண்ணா அண்ணா நீயே ஆரம்பி. அடுத்ததுன்னா ஓகே, நானே ஜோல்ஸ். வள்ளிக்கண்ணு, நானும் அடிச்சுவேன். சென்சார் ஆயிடும். குவாக்கா குவாக்கா. என்ன அப்படி பாக்குற? குன்னக்குடி வள்ளிக்கண்ணு லென்த்தா இருக்க உன் பேரை சொல்லி முடிக்க முன்னாடி இன்டர்வல் வந்துருது. அதனாலதான் ட்ரெய்லர் ரேஞ்சுக்கு கூவாக்கான்னு சுருக்கிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கிற? சாணி தட்டுறியா? தட்டு தட்டு. ஃபாரின்காரன் பறக்கும் ரயில் விடுறான், தண்ணி கடியில ரயில் விடுறான், ஆடு மாடுக்கெல்லாம் குளோனிங் ரேஞ்சுக்கு போயிட்டான். ஆனா மாட்டு பின்னாடி ஒரு மிஷினை ஃபிட் பண்ணி சுட சுட சாணி வரும்போதே அத அப்படியே வராட்டியா மாத்துறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்காம விட்டுட்டாரே. இந்த மாதிரி சூப்பர் பாடி எல்லாம் சாணியில கை வைக்க விட்டானே. ஐயோ செல்லம், உங்ககிட்ட என்ன ஸ்மெல் அடிக்குது தெரியுமா? அடாடாடாடா, என்னங்கடா இது? என் பொண்டாட்டி ஃபேஸ் மாதிரி அப்படியே வட்டமா அடிச்சிருக்கிறே. அது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாய. இதுல 2 டீஸ்பூன் எடுக்கணுமா? அவ்வளோத்தையும் அள்ளுமா? இது எப்படி எரியுது? நீதான் எனக்கு கொஞ்சம் சொல்லு. இல்ல, என் மனசையே கசக்கறப்பா. கோவமா? இந்த சோப்பா? இந்த சோப்பு எனக்கே பிடிச்சிருக்கு தெரியுமா? என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற தரமான சோப்பு. யா. ஐயோ, எல்லாத்துக்கும் சிரிப்பு. ஒன்ன மாதிரி என் பொண்டாட்டி ஊமையா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இது என் பொண்டாட்டி சனியனோட புடவை தானே? அவளைத்தான் அடிச்சு தோக்க முடியல. இதையாவது அடிக்கிறேன். எப்படி அடிக்கிறேன் பார். என்னது? புடவையில இந்திய மேப் தெரியுது. கிண்டலா? நான் பண்ண மாட்டேனா? ஊமைகள் ராஜ்யத்தில் உயலால உல்லாசம் பொங்குதே உயலால. பக்தா, தாயே, கண்ணில் என்ன திரை? அது கண்ணப்ப நாயனருக்காக வேண்டிக்கிட்டேன். எனக்கு தெரியும். அந்த வள்ளி கண்ணு உன் ஒத்த கண்ண நொல்ல கண்ணாக்கிட்டா. இது நுரையால் ஏற்பட்ட திரை. அடங்கோக்கா, யாருகிட்ட டபாய்க்கிற? இல்ல. ஜாம்பட்ட ஜக்கு, சைதாப்பட்ட கொக்கு, அவகிட்ட உனக்கு என்ன டொக்கு? இது டொக்கு இல்ல, கிக்கு. பாவம் ஊமை பொண்ணு கை வலின்னு சொன்னால அதான் ஹெல்ப் பண்ண போனேன். ஏய், ஊமைக்கு வாய்தான் இல்ல, கையுமா இல்ல. நீ துணி துவைச்சு கீச்சது போதும். ஏன் நீ கீச்சு தரேன்றியா? இந்த வீட்டு வாஷிங் மிஷின் ஒன்ன மாதிரி அவுட் ஆஃப் ஆர்டர் இருக்குது. இப்ப வீட்ல ரேஷன் அரிசி இல்லன்னா என்ன பண்றோம்? கைக்குத்தல் அரிசி யூஸ் பண்றது இல்ல. என்னது பட்டாட்டாய்? என்ன புச்சா ரூட் போட்டுக்கிட்டு போற? நான் யாருன்னு தெரியுமில்ல? நொச்சிக்கு பர் ரோகிணியா பிச்சை புடுவ பிச்சை. இன்னொரு தபா பழைய டைலாக்கே ரிப்பீட் பண்றேன், கேட்டுக்க. ஏதாவது ராங் ரூட்ல போனேன்னு வையி மவனே, வெட்டி புடுவ வெட்டி. ஐடியா சக்சஸ். வில்லு கல்லாவல
பணம் கம்பியில பொண்ணு குழப்பத்துல ஒரு புது திருப்பம் வந்துருச்சு கதையில. என்னவா இட்லி வச்சுட்டு சாம்பார் ஊத்தாம இருக்கீங்க? சாம்பார் இதோ ஊத்துறேன். ஐயோ என்னவா அது? சாம்பார் பேக்கெட்ல ஊத்துறீங்க, தட்டுல தானே ஊத்த வேணாம். ஐயோ, என்ன சாணா சல்பேட்டா அடிச்ச மாதிரி அலையுது? சம்திங் ராங். ஐய முட்டை தோசை கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன மொட்டை தோசை? தோசை வேகல, மனசு வேகுது. வணக்கம்மா. என்ன நீங்க முதலாளி அம்மா, நான் வேலைக்காரன், அதுவும் வாசல்ல நிக்கிற வேலைக்காரன். நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, ஆனா நான் சொல்லாமையும் போற மாதிரி இல்ல. என்னைய சொல்ல போற? ரெண்டே ரெண்டு வார்த்தை, தாலியா மாலையா, மாலையா தாலியா. பழனி மலைக்கு போறது புண்ணியம், அதை விட புண்ணியம் புருஷன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துறது. பக்தி மனசுல, புருஷன் மடியில. இப்போதைக்கு இதுதான் தாதக மந்திரம். அம்மாடி, ஆளாக்கு பாலுக்காக பசுமாட்டையே வாங்குற புத்தி ஆம்பளை புத்தி. ஜாக்கிரதை. வரட்டேன். நல்ல வேலை கனவு. அம்மா, குன்னக்குடி வள்ளிக்கண்ணு குடங்குடமா வாந்தி எடுக்கிறா. வழக்காப்பு நடத்த சொல்றியா? என்ன ஏதுன்னு விசாரியா? வள்ளிக்கண்ணு, நீ வாந்தி எடுக்கிறதுக்கு காரணம் பித்தமா இல்ல எவனாவது செஞ்ச பித்தலாட்டமா? ஆஹா, வள்ளிக்கண்ணுக்கு எவனோ வேட்டு வச்சிட்டான். வெளியே வாந்தி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க, இல்ல வீட்டுக்குள்ள வாந்தி எடுத்துட்டு வெளியே போவாங்க. அம்மா, சாந்தி நிலையம்ங்கிற நம்ம வீட்டு பேரை இனிமே வாந்தி நிலையம்னு மாத்திருங்க. ஏமா திடுதுப்புற வாந்தி எடுத்துட்டு திரு திருன்னு முழிக்கிறியே, உனக்கு எடுத்தது யாருமா? கெடுத்தவன் யாருன்னு கேட்டா தொங்குற பல்ப காட்டுறா. யோ, இருட்டுல கெடுத்துட்டாங்க, யாருன்னு அடையாளம் தெரியலன்னு சொல்றாயா? ஓஹோ, இருட்டுல நடந்த திருட்டா? புரிஞ்சு போச்சு. நம்ம வீட்டுல 3 ஆம்பளைங்க இருக்கிறானுவோ. யோ, உம்ம கணக்குல சேர்க்கவே மாட்டீரா? சோ, என்ன சூ? இந்த 3 தடியன்கள்ல ஒருத்தன் தான் பள்ளிக்கண்ணோட அர்த்த ராத்திரில கும்மிருட்டுல குடும்பம் நடத்தி இருக்கிறான். குடும்பம் நடத்துறேன்னு சொன்னா பேத்துருவியா நீ? அப்ப நீ இல்ல. அப்ப நானா? யோ, எங்க பொண்டாட்டி வாந்தி எடுக்க வைக்கவே எங்களுக்கு விதி இல்ல. இதுல யாரோ ஒரு பொண்ணா? யாரோ அவளா? ஆமா. அவ யாரா? யாரு? இந்த வீட்டுல குனிஞ்சு பெருக்கிற வேலைக்காரி. பாவம், அவளுக்கு வாயும் இல்ல, அந்த நேரம் பார்த்து லைட்டும் இல்ல. அவ எப்படிரா சொல்லுவா? இவ சொல்ல தேவையில்லை, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன? என் வீட்டு பேமானி தான் இவ வாந்திக்கு காரணமா இருந்திருப்பா. ஐயோ, அடி பாவி, அடி பாவி பாவி. மவனே. நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள நாட்டு வழி உண்டை கடிச்சு வீசிட்டு அடி. ஐயா ஐயா, எல்லாரும் கேளுங்க, நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அடக்கத்தோட சொல்லிக்க விரும்புறேன். இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் வீக் தான். ஆனா இது நான் பண்ணல, இது நான் பண்ணல. அண்ணா எடுத்து சொல்லுங்க அண்ணா. நிறுத்தியா? வெளிச்சத்துல வெரைட்டி 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 தட்டிய நீ ஏன் இருட்டுல தப்பு பண்ணிருக்க மாட்டா? ஏய், வரட்டிக்கு வாந்திக்கு ஏண்டி முடிச்சு போடுற? இந்த முள்ள மாதிரி தரம் பண்ணது வா புருஷன் இல்ல, என் இஞ்சி இடுப்பழக. அடி பாவி, நான் சாதுவா நிக்கிறேன், என்ன சேதுவா மாத்துறாதிரி. அவ குன்னக்குடி, நான் மெட்ராஸ். எப்படி லிங்க் பண்ற? ஏய், நான் லிங்க் பண்றேன். துணி துவைச்சு கொடுத்து லிங்க் ஆனவன் நீயே. சோப்பு நோர போட்டு விளையாடின, இப்போ ஷோக்கு விளையாட்டு விளையாடிட்ட. அடியே, உங்க 2 பேருக்கு புத்தி இருக்கா? புருஷன் யாராவது சந்தேகப்படலாமா? அதானே கரெக்ட். உங்க புருஷனுங்க அப்பாவிங்க. இந்த வள்ளியோட விளையாடினது வேற யாரும் இல்ல, என் கந்தன் தான். ஏய், அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் அடிமடியிலே கை வைக்கிறீங்க? ஏய், நான் உத்தம புருஷன்டி, உருக்கே புருஷன் சொல்றேன். மாவாட்டினது மறந்துட்டியா? அன்னைக்கு மாவை பூசிட்டு வந்த, இன்னைக்கு மூஞ்சில கறியே பூசிட்டியா? கண்ணங்களா, கமக்கமா கெடுத்துட்டு கம்முன்னு இருந்தா எப்படி? உண்மையை கக்குங்க. ஏய், சொல்லுங்கப்பா, என்னம்மா சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. இத பாருங்க, என் மருமகளுங்க குப்பையில பிறந்த மாணிக்கங்க. புருஷங்க தப்பு பண்ணா அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? என்ன, அவங்கதான் ஏற்கனவே சொல்லி இருக்காங்களே, புருஷங்க தப்பு பண்ணா வெட்டிக்கிட்டு ஓடி போயிடுவோம்னு. அவங்க வெக்கம், மானம், ரோஷம், லஜ்ஜை எல்லாம் உள்ளவங்க. பிச்சுக்கிட்டு போனாலும் போயிடுவாங்க. போயிடு வாங்க என்னையா, இப்பவே போறேன். இந்த மாதிரி மானம் கெட்ட புருஷனோட வாழறதுக்கு என் மனசு ஒப்பல. ஏய், ரூபடி ரூபடி. யோ, பாயா, நீயும் மாச்சு உன் வரவும் மாச்சு. உன் பொண்டாட்டி பொறுப்புலாம் போகுது. சை, அடாடா, பொம்பளைன்னா இவதான் பொம்பளை.
புருஷன் கெட்டான்னு தெரிஞ்ச உடனே போடா ஜான்டான்னு யோ போயிட்டு என்னையா பேசுற அப்ப என் பொண்டாட்டி ஆம்பளையா டா கைதா ஆ. என்ன சேம் சைடு கோல் போட்டுக்கிட்டு இருக்கறியா நானும் பொம்பளை தான்யா மச்சி விட்டு பொம்பளை இல்ல அந்த ஒச்சிக்கு பொம்பளை என்னைக்கு என் புருஷன் இன்னொரு பொம்பளை டச் பண்ணான்னு தெரிஞ்சதோ இனிமே ஒத்த நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன் ரோகிணி நான் சொல்றது ஒண்ணா வேண்டானே பீஸ் ஆக்கிடுவேன் பயங்கரமான வேலை பாக்குறாளே. 2 போயாச்சு 3வது தான் இன்னும் தொக்கி நீ நிக்குது. ஒண்ணு சொல்ல தேவையில்லை நானே போறேன். ராகினி பொறுத்தது பொறுத்துட்டேன். இன்னும் ஒரு 7 மாசம் பொறுத்துக்கோ. குழந்தை பிறந்ததும் அதோட வாய் இப்படி ரப்பர் வாய் இதே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அப்பா வேற யாரும் இல்ல இவர்தான். அத பார்த்துட்டு போறதா வேண்டாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கோ. இப்ப இங்கே இரு. கஸ்மாலம். எவளையோ தொட்ட கையால என்ன தொடுறியா மவனே? வெட்டி விடுவேன் வெட்டி. சிவ ஐயோ ஒண்ணுனா போய்கிட்டு இருக்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். உன்னை குத்திடுவேன். அம்மா நாங்க 3 பேரும் எந்த தப்பும் பண்ணலம்மா. யோ உன்னை அப்புறம் பாத்துக்க. அடே இப்படி வாழா வெட்டனா ஆயிட்டுனே அடே. நாமளும் தானடா. வாடா வாடா. வேண்டா அவங்க வர ஏண்டா டீ கிளாஸ் எப்படி நீ ஒரு டிராமா பண்ணி குப்பத்தை உள்ள கூட்டிட்டு வந்த, நான் ஒரு டிராமா பண்ணி குப்பத்தை குப்பத்துக்கே அமிச்சிட்டேன். குப்பம் போயிடுச்சு, கப்பல் வரப்போகுது. நீ என்ன பண்ண போற? கப்பல் தானே வரட்டும். அதே கப்பல்ல உன் மானத்தை ஏத்தி நான் அனுப்பல. எங்க ஆத்தா பேரு இருளா இல்ல. பாக்கலாமா? பாக்கலாமே. போடா. கண்டா கடம்பா கதிரு நடக்க கூடாது நடந்து போச்சு. என்ன அந்த ஊம பொண்ணுக்கு ஒன்ன மாதிரியே தொப்பி வச்ச குழந்தை பிறந்துருச்சா? கதிரு கொஞ்சம் இரு. என்னய்யா தம்பி மருமக பொண்ணெல்லாம் வீட்டை விட்டு போன உடனே அம்மாவுக்கு மனசு உடைஞ்சு போய் அவங்க திடீர்னு பெட்ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. தூக்கம் வந்திருக்கீங்க, பெட்ரூம்ல போய் படுத்திருப்பாங்க. தூக்கத்துக்கு கட்டில் தானே வேணும். ஆ. கயத்தை எதுக்காக எடுத்துக்கிட்டு போறாங்க? இம்மா பெரிய கயத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க தம்பி. அம்மா அம்மா அண்ணா அண்ணா சீக்கிரம் தரங்க. முடியலனா உடைங்க. அம்மா அம்மா ஐயோ, அம்மா, என்ன விடுங்க. இறங்குமா. என்ன விட்டுருங்க. என்னம்மா இது பைத்தியகாரத்தமா இருக்கு. எங்களுக்கெல்லாம் புத்தி சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி பண்ணலாமா? என்னப்பா பண்றது? தங்கத்துல கூட 18 கேரட் 22 கேரட் தரம் பிரிப்பாங்களே, ஆனா என் பிள்ளைங்களை தரம் பிரிக்க முடியாது. அம்மா நான் உங்களை அப்படி வளர்த்துட்டேன், உங்க மேல பழி போட்டுட்டு போயிட்டாங்களே, என்னால எப்படி தாண்டி? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் சரியாயிடும். இல்லப்பா, எப்போ என் பிள்ளைங்களை அவமானப்படுத்திட்டு போயிட்டாளுங்களோ இனிமே அவங்கள மருமகளா ஏத்துக்க நான் தயாரா இல்ல. உங்களுக்கு நான் வேணும்னா இனிமே நீங்க அவங்களோட வாழக்கூடாது. இல்ல அவங்க வேணும்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அம்மா எங்களுக்கு நீங்களும் வேணும், அவங்களும் வேணும். ஆமாம்மா. அட பாவிகளா, யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரி உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போன பொண்டாட்டிகளும் உங்களுக்காக உயிரியை விட துணிஞ்ச உங்க அம்மாவும் ஒண்ணாயிடுமா? கேளியா, நல்லா கேளு. இவனுக்கு ஃபாரின் பொண்ணுங்களா நான் பார்த்து வச்சிருந்தேன், ஆனா இவனுக்கு கேவலம் பிளாட்ஃபார்ம் பொண்ணுங்களை காதலிச்சானுங்க. நான் கட்டி வைக்கலையா? அன்னைக்கு கட்டி வச்ச நானே இன்னைக்கு சொல்றேன், அவளுங்க உறவை வெட்டி எறிங்க. நீங்க மானத்தோட வாழணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கங்க. குப்பத்தால போன மானம் இப்ப கப்பலால வந்து சேரட்டும். 3 பேரும் கல்யாணத்துக்கு ரெடியா இருங்க. அம்மா 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 லண்டன்னா லண்டன் தான். பின்ன என்ன லால்குடியா? கையில என்னையா பெட்டியோட வந்திருக்க? பெட்டிக்கு வேலை வந்துருச்சுமா. நம்ம கல்யாணத்தை பத்தி என்னது? ச்சீ, ப்பு. நம்ம கண்டன் கடம்பன் கதிரோட கல்யாணத்தை பத்தி லண்டன் சம்பந்திக்கு போன் போட்டு பேசினேன். அவர் உற்சாகமாயி கல்யாண செலவு 30 கோடியில 5 கோடி ரூபாய் அட்வான்ஸா டிராஃப்ட் எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. பெட்டியில இருக்கு. நிஜமாவா சொல்ற? 5 கோடி ரூபாயா? வெரி குட். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல ஊமச்சியா நடிக்க வந்திருக்காளே, அவ கணக்கு செட்டில் பண்ணோம். புன்னக்குடி, புன்னக்குடி. ஓய், உன்னை ஊமையா நடிக்க சொன்னதே நான் தான். எங்கிட்டே சைகை பண்றியா? சரி சரி, உன் வேலை முடிஞ்சு போச்சு. இந்த 3000 வாங்கிக்கிட்டு இடத்த காலி பண்ணு. என்னடி சிரிக்கிற? இல்ல, கவர்ச்சியா ஊமையா நாடகமாடி உன் பிள்ளைங்கள கவுத்த வாந்தி எடுத்து 3 ஜோடிகளையும் பிரிச்ச. அதுக்கு சம்பளம் வெறும் 3000 ரூபாய் தானா? கட்டுப்படி ஆகாதுமா. பாரமா, வேணும்னா மேல 5-10 டீ சாப்பிட வாங்கிட்டு போ. எது எனக்கு டீ, உங்களுக்கு கோடி.
அதுவும் 30 கோடி விட்டுருவேனா? இப்ப லண்டன்ல இருந்து வந்திருக்க, அந்த 5 கோடி என்கிட்ட தள்ளு. என்னது 5 கோடியா? ஏய், 5 கோடிக்கு எத்தனை சைபர்னு தெரியுமாடி உனக்கு? அது தெரியாதுமா, ஆனா உன் உயிருக்கு எத்தனை கோடின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா கையில கருகருன்னு ஒரு துப்பாக்கிய வச்சிருக்கிறான். சினிமாவுல வர வில்லன் மாதிரியே இருக்காம்மா இவன். வில்லனுங்க மாதிரி என்னையா? வில்லனுங்களே தான் இவங்களாம் என்னோட கையாளுங்க. அடி பாவி. ஷோ, ஏம்மா உன் பேரு ரிவால்வர் ரீட்டாவா இல்ல கன் ஃபைட் காஞ்சனாவா? நீட்டாதே, நீட்டா உயிர் போயிட போகுது. அம்மா ஆளு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டீங்க நீங்க. அம்மா பார்வதி அம்மா, இப்போ உன்னை எங்க எடுத்து கூட்டிட்டு போற? பணம் கொடுத்தா ரிலீஸ், இல்லனா கணக்கு பிள்ளைய தானே கட்டினாங்க, நீ எப்படி வந்த? லைட் ஆப் ஆச்சுல, அந்த சைக்கிள் கேப்ல சாக்கல பூந்துட்டேன். ஏன்னா என் மாமியாரை காப்பாத்தி இவங்க பூரா மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும்ல. ஏய், கை பிடிச்சிக்கிச்சே. ஐயோ, தேங்க்யூ. ஏன் மாப்பிள்ள மறுபடியும் விசில் அடிக்கிறீங்க? இது சவாலே சமாளி விசில். உங்ககிட்ட போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ல வர இல்லீங்களா மாப்பிள்ள? எல்லா விஷயத்தையும் அம்மா எங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அதாவது நீங்க தான் மாப்பிள்ளைன்ற விஷயம் முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. மாப்ள, அத்தை தோக்கணும் நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணல. இந்த குடும்பம் ஒற்றுமையா நல்லபடியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இப்ப நடந்துருச்சு. இனிமே இந்த குடும்பத்துல எந்த குழப்பமும் குளறுபடியும் வரக்கூடாது. அதுதான் எழுச்சி. மாப்பிள்ள, என் பொண்ணு ஆசைப்பட்டபடியே
என் பையனுங்க மடியில உட்கார வச்சு வடபழனி கோயில்ல என் பேரனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்திடுவோம். இப்ப சந்தோஷம் தானே? என்னடா என் கண்ணு, என் ராஜா. இப்படி எல்லாமே சந்தோஷமா முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்ல அத்தை. அத்தை, அவன் வந்து தாய் மாமா மடியில தான் காது குத்திக்கிட்டான். என் பையன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். போடி, என் பேரன் தான் அதிர்ஷ்டக்காரன். சரி சரி சரி, நீங்களே உங்க வாயால இவனுக்கு பேர் வைங்க. 2-3 பேர் சொல்லுங்க, அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். பேரா? தனக்கோடி, நவக்கோடி, புண்ணியக்கோடி. எப்படி? என்ன அத்தை, இன்னும் கோடி மேல இருக்கிற ஆசை போலியா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆமா, என் பசங்கெல்லாம் எங்க? அவங்க 3 பேரும் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஒருத்தர் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. யார் யார் கூட? கூட? அங்க பாருங்க. ம். தம்பிகளா, உங்களை தான் இங்க பாருங்க. நல்ல பாசமுள்ள தம்பிகளே, அண்ணன் சொல்லை கேளுங்களே, நாளை நமதுதான் நமதுதான். வாவ். அம்மா, அவர் யார் தெரியுதா? யோ, அவரை பத்தி எங்கிட்டே சொல்றியா?